இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தீமை செய்து கொண்டிருக்கிறார்களாம், உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழும்பிக் கொண்டிருக்கிறானாம், உங்களை அழிக்கணும், உங்களை எழும்ப விடக்கூடாது, உங்களுடைய மேன்மைக்கு விரோதமாய் வளர்ச்சிக்கு விரோதமாய் தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்களாம். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், தேவனோடு நடக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லா காரியத்தையும் செய்தாலும் என் வாழ்க்கையில் சத்ருவானவன் தீமை தானே செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதனையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை நான் உங்களிடமிருந்து அகற்றி நன்மையை செய்து தரக்கூடிய தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நாம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். நம்மிடத்தில் தீமை செய்யக்கூடிய குணம் இருக்கக்கூடாது. இயேசுவான தெய்வம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருடைய ஊழிய நாட்களில் அநேகர்களுக்கு நன்மை செய்தார், அநேக வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். எந்த பலனும் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்து கொடுத்த தகப்பன் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்நாள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நன்மைகளை மட்டும் செய்ய பழகி கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், வன்கண்களின் ஆவிகள், இந்த குடும்பத்தை எப்படி வீழ்த்தலாம், இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், இந்த குடும்பத்தை எப்படி இல்பொருளாக்கலாம், கசப்பு வைத்து பொறாமை வைத்து அநேகருக்கு தீமை செய்யக்கூடிய இருதயம்தான் இன்றைக்கு நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நம்முடைய இருதயம் தீமையை செய்வதற்குத்தான் உடன்படுகிறதே தவிர நன்மை செய்வதற்கு உடன்படுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், தீமையை உன்னை விட்டு அகற்று. தீமையான எண்ணங்கள் உன்னிடத்தில் இருக்குமேயானால் அந்த எண்ணங்களை நீ அகற்று, நன்மை செய்ய ஆரம்பி, உன் வாழ்நாள் நிலைத்திருக்கும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர்களுக்கு தீமையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையால் அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்முடைய செய்கைகளால் அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தின் மீது கசப்பு இருக்குமே ஆனால் அதை வைராக்கியம் வைத்து எப்படியாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனுஷனிடத்தில் நீ நன்மையை செய்து பாரு, உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். உன் இருதயத்தில் அந்த மனுஷனை குறித்தான கசப்பு இருக்குமே ஆனால் அந்த கசப்பை மாற்றுவதற்கு அவனிடத்தில் அன்பாய் பழகிப்பாரு. உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அகற்று. ஆவியின் கனி உனக்குள்ளாடி வரும்போது, தெய்வீக பலன் உனக்குள்ளாடி வரும்போது அந்த தீங்கு உன்னை சேதப்படுத்தாது. நன்மையான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா, நான் நன்மை செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன், ஆனால் எனக்குள்ளாடி அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் சத்துருவானவன் உள்ளிருந்து நீ தீமையை செய், அந்த குடும்பத்துக்கு ஏன் நன்மை செய்கிற, அந்த குடும்பம் உனக்காக எதுவும் செய்யவில்லையே, அந்த குடும்பம் உன்னை கண்டுக்கவே இல்லையே, அந்த குடும்பத்துக்கு நீயே நன்மை செய்கிறேன்னு சொல்லி எனக்குள்ளாடி இருந்தே பேசிக்கொள்ளக்கூடிய அந்த சத்துருவின் கிரியைகள் அகற்றப்படணும்னு சொல்லி தெய்வ சமூகத்தில்
சமூகத்தில் நீங்கள் அறிக்கை இடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவதற்கு வல்லமை உள்ள தகப்பனாய் நம்மை உருவாக்கினவர் இருந்து கொண்டிருக்கிறார். தாவீதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தீமையைத்தான் அனுபவித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் மாற்றி கொடுக்க காரணம் என்னவென்றால் இந்த தீமைகளை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை பாருங்கள், அந்த பாவமாகிய தீமைக்குள் போகாதபடிக்கு அந்த தீமையிலிருந்து விலகி ஓடினான். போத்திபாருடைய மனைவி யோசேப்பை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாவ வழியில ஒரு தீங்கான பாதையில கொண்டு போக நினைக்கும் போது அவன், நான் இந்த தீங்கெல்லாம் செய்ய மாட்டேன், அந்த தீங்கு என்னிடத்துல வரக்கூடாது என்று சொல்லி அந்த தீங்கை விட்டு விலகி ஓடினான். ஆனால் அவனுக்குள்ளாடி கசப்பு வரல. அவன் அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாய் மாறின போது கூட அவன் நினைத்திருந்தால் போத்திபாருடைய மனைவியை அவன் சிறைச்சாலைக்குள் இட்டிருக்கலாம். அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவனுக்குள் அதிகாரம் இருந்தது. ஆனால் அவன் கசப்பு அவனிடத்தில் இல்லை. அவனிடத்தில் கசப்பு இல்லாததினால் அவன் தேசத்தை ஆளுகை செய்தான். அவன் நன்மைகளை செய்தான். அவன் வாழ்நாள் நீடித்திருந்தது. அந்த தேசத்துக்கே அதிபதியாய் மாற்றப்பட்டு தேவ ஞானம் அவனுக்குள் கொடுக்கப்பட்டு பஞ்ச காலத்திலும் அந்த தேசம் போஷிக்கப்படுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்தாரேயானால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாராகிலும் தீமை செய்திருப்பார்களேயானால் அவர்களை மன்னித்து அவர்களுடைய காரியத்தில் நீங்கள் நன்மை செய்யும் போது உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தினருடைய வாழ்க்கை மேன்மேலும் உயர்த்தப்படும். அவர்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தீமை செய்கிறதை விட்டுவிட்டு நன்மை செய்ய பழகி கொள்ளும் போது ஆவியானவருடைய மகிமையை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு காட்டி தந்த அவருடைய அடிச்சுவடை பார்த்து நடக்கும்போது நாம் பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்மை அறிந்து கொள்ளலாம். நான் எப்படி பேசுகிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறேன், யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறேன் என்கிறத பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தீங்கு நினைப்பதில்லை, நான் நன்மையானவைகளைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் கசப்பு இல்லை, என்னிடத்தில் வைராக்கியம் இல்லை, நான் அவனை எப்படியாவது அழித்து விடணும்னு எண்ணக்கூடிய எண்ணம் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் அவன் சண்டை தான், என்னிடத்தில் அவன் கோவப்படுகிறவன் தான், என்னிடத்தில் அவன் விரோதம் வைக்கிறவன் தான், ஆனால் எனக்குள்ளாடி எந்த தீங்கும் இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அநேகர்கள் இன்றைக்கு வைராக்கியம் கொண்டு ஜீவனை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாறி மாறி அடிகளும் உதைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா, உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படட்டும். நீ தீமை செய்கிறதுனால உனக்கு அழிவு தான் வருமே தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு நீ ஒருவனுக்கு தீமை செய்யலாம், நாளைக்கு உனக்கு வேறு ஒருவன் தீமை செய்வான். அதனால் நீ அந்த தீமையெல்லாம் விட்டு விலகி நன்மையை செய்ய பழகிக்கொள். உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், நீ என்றென்றைக்கும் நீடித்திருப்பாய், உன்னுடைய நாட்கள் அதிகரிக்கும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு உங்களை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களாண்டவரே. நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதற்கு ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நன்மை செய்ய
செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய தீமையை அகற்றிவிட்டு நன்மையை செய்யக்கூடிய இருதயத்தை அந்த மனிதர்களிடத்தில், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.